ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு தனியா பவுடர் என்னோட குக்கிங்க்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும் அதோட ரெசிபி வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோக்குள்ள போலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் 500 கிராம்ஸ் தனியாவை நல்லா வறுத்து கலர் மாறி உங்களுக்கு அந்த கிராக்கல் சவுண்ட் கேட்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் டால்ஸ் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் ஷேட் மாறுது வரைக்கும் வறுக்கணும் எல்லாத்தையும். ஸோ டால்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு கலர் கொஞ்சம் மாறி கொஞ்சம் ரைஸ் எல்லாம் பெருசாகி வரும். ஸோ அது வரைக்கும் வறுக்கணும். அது வரைக்கும் வறுத்துட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸில். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயமும் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வறுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அளவும் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. மோர் அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.